من أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, நேற்றிரவு உங்கள் மத்தியில் வுஜூது என்றால் என்னவென்றும் அதனுடைய எதிராக வரக்கூடிய அதம் என்றால் என்னவென்றும் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரம் காயிமுன் பினப்சிஹி, அல்லாஹு தஆலா தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலைப்பாடானவன். சிருஷ்டிகள் அவனை கொண்டு உண்டாகி அவனை கொண்டு நிலைப்பாடானவை என்றும் சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு கும் ஃபயகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வஸ்துவை படைக்க நாடினால் அந்த வஸ்துவுக்கு நீ ஆகு என்று சொல்வான், அது ஆகிவிடும் என்ற இந்த வசனத்தை மேலே நான் சொன்ன கருத்துக்கு ஆதாரமாக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதே தொடரில் இன்று உங்கள் மத்தியில் ஒரு சில கருத்துக்களை தரலாம் என விரும்புகிறேன். நேற்று நான் சொன்ன விஷயத்தில் காயிமுன் பினப்சிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய 20 வாஜிபான சிபத்துகளில் காயிமுன் பினப்சிஹி என்பதும் ஒன்று. அவன் தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்று நிற்பவன் என்பது வாஜிபான சிபத்துகளில் ஒன்று. அப்படியானால் இந்த தன்மை அல்லாஹ்வுடைய ذاتிலே அவனிலே நிச்சயமாக இருந்தாக வேண்டிய தன்மை. தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டே நிலை பெற்றிருத்தல் என்ற தன்மை அல்லாஹ்வுடைய ذاتில் இருக்க வேண்டிய தன்மை. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ذات அப்படித்தான் தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்று நிற்கிறது. இதனுடைய கருத்து விளங்கி இருக்கும் உங்களுக்கு. அதாவது அவனுடைய ذات இன்னொருவரால் உண்டாக்கப்பட்டு இன்னொருவரை கொண்டு நிலை பெற்றது அல்ல. அதுதான் அவனுடைய சாராம்சம். தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றது என்றால் அர்த்தம் என்ன? இன்னொருவரை கொண்டு அது உண்டாகி இன்னொருவரை கொண்டு நிலை பெற்றது அல்ல. இதுதான் காயிமுன் பினப்சிஹி. இந்த தன்மை அல்லாஹ்விலே இருந்தாக வேண்டும். இதுக்கு நேர் எதிரான தன்மை அல்லாஹ்வில் இருக்கக்கூடாது. அது முஸ்தஹீலான சிபத்து. அது என்ன? காயிமும் பிகைரிஹி. ஒரு வஸ்து தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெறாமல் அல்லாஹ்வை கொண்டு உண்டாகி அல்லாஹ்வை கொண்டு நிலை பெற்றிருத்தல், இந்த தன்மை அவனுக்கு முஸ்தஹீலான சிபத்து தான். அல்லாஹ்வில் அறவே இருக்க முடியாத தன்மைதான். ஆனால் அந்த தன்மை அவனுக்கு முஸ்தஹீலான தன்மை இந்த சிருஷ்டியிலே நிச்சயமாக இருக்க வேண்டும். அது என்ன? சிருஷ்டி என்பது தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றதல்ல. சிருஷ்டி என்பது அல்லாஹ்வின் ذاتை கொண்டு உண்டாகி அல்லாஹ்வின் ذاتை கொண்டு நிலை பெற்று நிற்கக்கூடியது என்றது கருத்து. அப்போ அல்லாஹு தஆலா தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றவன் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதை வச்சுக்குவோம், ஒரு பக்கம் வைங்க. இப்ப இதை கொஞ்சம் அலசி பாருங்கள், இதனுடைய விஷயத்தை கொஞ்சம் தோண்டி பாருங்கள். சிருஷ்டி என்பது அல்லாஹுவை கொண்டு உண்டாகி அல்லாஹுவை கொண்டே நிலை பெற்று நிற்கக்கூடியது. அல்லாஹ்வை கொண்டு எப்படி உண்டானது சிருஷ்டி என்பதை நான் நேற்று சொல்லி இருக்கிறேன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வஸ்துவை படைக்காம நாடி அந்த நாட்டம் தன்னிலே இருக்கின்ற நேரத்தில் அவன் நாடிய வஸ்துவாக வெளியே படைக்கப்படுவதற்கு முன் தன்னுடைய தாத்திலே இருக்கும் போது அவன் தன்னுடைய தாத்துக்கு தான் குன் நீ இன்ன வஸ்துவாக ஆகு என்றான். ஆகவே தாத்து தான் இன்ன வஸ்துவாக ஆனது என்று நான் சொல்லி இருக்கிறேன். அப்படியானால் அல்லாஹ்வை கொண்டு சிருஷ்டி எப்படி உண்டானது என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவன் தனக்கு சொன்னான் உண்டாகு என்று, தன்னுடைய அந்த தாத்தே அல்லது தன்னுடைய அந்த வஜூதே அவன் நாடிய சிருஷ்டியாக உண்டானது. அப்ப அல்லாஹ்வை கொண்டு சிருஷ்டி உண்டானது. அல்லாஹ்வுடைய தாத்தில் நின்றும் சிருஷ்டி உண்டானது. அல்லாஹ்வுடைய வஜூதில் நின்றும் சிருஷ்டி உண்டாகிறது. இப்போ அல்லாஹ்வில் நின்றும் உண்டான இந்த சிருஷ்டி அவனை கொண்டு நிலை பெற்றிருக்கிறது என்றால் அது எப்படி? இப்ப இந்த மைக், இந்த ஸ்டாண்ட், இந்த தூண் சாய போகிறது. நாங்கள் அதற்கு ஒரு முட்டை கொடுத்து சாயாமல் வைத்திருக்கிறோம் என்றால் இந்த நேரத்தில் நாம் சொல்லலாம் தமிழ் வசனத்திலே இந்த ஸ்டாண்டு முட்டை கொண்டு நிற்கின்றது என்று சொல்லலாம். ஏன் இது சாஞ்சி உளுந்துராம முட்டிலான இப்ப நிக்கி. அப்ப அதற்காக நாங்கள் சொல்லலாம் இந்த ஸ்டாண்டு முட்டை கொண்டு நிற்கின்றது. இந்த சிருஷ்டியானது அல்லாஹ்வை கொண்டு நிற்கின்றது என்று சொன்னால் இந்த ஸ்டாண்டு இந்த முட்டை கொண்டு நிற்பது போல நிற்கிறது? இல்லை, அப்படி கருத்து வச்சுக்கப்படா. இந்த சிருஷ்டி நாம் எல்லாரும் அல்லாஹ்வை கொண்டு உண்டானோம். சரி, அல்லாஹ்வை கொண்டே நிற்கின்றோம் என்றால் இந்த ஸ்டாண்டு இந்த முட்டில் நிற்பது போல், முட்டை கொண்டு ஸ்டாண்டு நிற்கின்றது என்பது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுல நாங்க முட்டு கொடுத்துக்கிட்டு நிக்கமங்கிற கருத்து இல்லை. ஏன் அந்த கருத்து வரக்கூடாது? இந்த உதாரணத்தை போலவென்று வைத்துக் கொண்டால் எத்தனை வஸ்துக்கள் தேவைப்படும்? 2 வஸ்துக்கள் தேவைப்படும். ஒன்று இந்த ஸ்டாண்ட், இன்னொன்று இது விழுந்து விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற முட்டு. 2 சாமான் தேவைப்படும். 2 சாமான் இருக்கா இல்லையா? அங்கே இருக்குதானே, ஸ்டாண்ட் ஒன்று முட்டண்டு ஒன்று நின்றிருக்கிறது. இந்த சிருஷ்டி அல்லாஹ்வை கொண்டு நிற்பது இந்த ஸ்டாண்டை கொண்டு, இந்த முட்டை கொண்டு ஸ்டாண்டு நிற்பது போல் என்று சொன்னால் சிருஷ்டி என்று ஒரு சாமானும் முட்டு, சிருஷ்டி தான் முட்டு. இந்த முட்டு சிருஷ்டி என்ற இந்த முட்டும் அது எதை கொண்டு நிற்கின்றதோ அந்த தாத்து, அந்த வஜூது என்று 2 பொருள் தேவைப்படும். இதை போல சிருஷ்டி இருக்கிறதா? இல்லை. சிருஷ்டி என்பது பொய், அது இல்லாத சாமான். இல்லாத சாமான் என்றால் இல்லை என்று ஆகிவிட்டது. அப்போ ஒரே ஒரு வஸ்து. இப்ப எப்படி முட்டு கொடுக்கிற? முட்டு கொடுக்க சாமான் இல்லை. அப்படியானால் சிருஷ்டி என்பது அல்லாஹ்வை கொண்டு நிற்கின்றது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதை இந்த உதாரணத்தை சொன்னா விளங்கும். இந்த ஷர்ட் ஆகிறது பஞ்சை கொண்டு நிற்கின்றது. இந்த ஷர்ட் பஞ்சை கொண்டு நிற்கின்றது என்றா இந்த ஸ்டாண்டு முட்டை கொண்டு நிற்கின்றது போலதான் அந்த உதாரணம் இல்லை. இந்த உதாரணத்துக்கு 2 வஸ்து தேவைப்பட்டது. இப்போது நான் சொல்லுகின்ற உதாரணத்துக்கு ஷர்ட் என்பது பஞ்சை கொண்டு நிற்கின்றது என்று சொல்கிறேனே ஒரு உதாரணம். இந்த உதாரணத்துக்கு எத்தனை வஸ்து தேவைப்படும்? எத்தனை வஸ்து வரும்? ஒரு வஸ்து தான் வரும். அது என்ன? பஞ்ச். இந்த ஷர்ட் பஞ்சை கொண்டு நிற்கின்றது என்றால் 2 சாமான் வராது. உள்ளது ஒரு சாமான் தான். ஷர்ட் இல்லை. பஞ்சுதான் ஷர்ட்டினுடைய வடிவத்தை பெற்றிருக்கின்றது. அப்படியானால் இந்த ஷர்ட் எதை கொண்டு நிற்கின்றது?
பஞ்சை கொண்டு நிற்கின்றது. இந்த மோதிரம் வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு மோதிரம். இந்த மோதிரம் சிருஷ்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளி என்பது ஹக்குடைய வுஜூத் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உதாரணத்தை போல ஷேட்டிலும் பஞ்சிலும் பஞ்ச் என்பது ஹக்குடைய தாத் அல்லது ஹக்குடைய வுஜூத் என்று வச்சுக்குங்க. ஷேட் என்பது சிருஷ்டி என்று வச்சுக்குங்க. அதே போல இந்த வெள்ளி என்பது ஹக்குடைய வுஜூத் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மோதிரம் என்பது சிருஷ்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஷேட் என்பது பஞ்சை கொண்டு நிற்பது போல மோதிரம் என்பது எதை கொண்டு நிற்கின்றது? வெள்ளியை கொண்டு நிற்கின்றது. இப்ப இந்த மோதிரம் வெள்ளியை கொண்டு நிற்கின்றது, ஷேட் பஞ்சை கொண்டு நிற்கின்றது என்றால் ரெண்டு வஸ்து இல்லையே. மோதிரம் என்று ஒன்று இல்லை. வெள்ளிதான் மோதிரத்தினுடைய கோலத்திலே வந்திருக்கிறது. அப்போ ஒரே ஒரு வஸ்து, ஒரே வஸ்து, ஒரு மூலம் இப்படியான ஒரு கோலத்திலே வந்திருப்பதைத்தான் அதை கொண்டு நிற்கின்றது என்று சொல்லுவோம். இந்த பாய் எடுங்க, அது ஒரு உதாரணம். எத்தனை உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் சிருஷ்டிக்கும் இடையிலே உள்ள தொடர்பை, இந்த சிருஷ்டி என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்துறதுக்கு எத்தனையோ உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் சொன்னதும் சில உதாரணம். இப்போ இந்த பாய் எடுங்க, பாய் பன் ரெண்டு வரும், பாய் பன் ரெண்டு வரும். இது ரெண்டுல பொய்யது மெய்யது? பாய் பொய், பன்மை. பன்தான் வுஜூத், பன்தான் தாத்து, பாயங்கிறது சிருஷ்டி. இப்ப இந்த பா என்பது எதை கொண்டு நிற்கின்றது? பன்னை கொண்டு நிற்கின்றது. அப்படியானால் பாய் அதனுடைய மூலமாகிய பன்னை கொண்டு நிற்கின்றது என்றா என்ன? பாயங்கிறது பன்தான். மோதிரம் என்பது அதனுடைய மூலமான வெள்ளியை கொண்டு நிற்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? மோதிரம் என்பது வெள்ளிதான். ஷேட் என்பது அதனுடைய மூலமாகிய பஞ்சை கொண்டு நிற்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? ஷேட் என்பது பஞ்சுதான். சிருஷ்டி என்பது அதனுடைய மூலமாகிய ஹக்குடைய வுஜூதை கொண்டு நிற்கின்றது என்றால் என்ன அர்த்தம்? சிருஷ்டி என்பது வுஜூதுதான். அப்ப காயிமும் பினஃப்ஸிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை கொண்டு நிலை பெற்றவன். சிருஷ்டி என்பது அல்லாஹ்வை கொண்டு நிலை பெற்றது என்பதற்கு அர்த்தம் இதுதான். வேற இப்படி நினைச்சுக்கலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிட்டான், பிறகு நாங்க எல்லாம் இப்ப அவனை கொண்டு நிலவெத்துக்கிட்டு இருக்கோம். என்னடா அப்படி அவனை கொண்டு நிலவெத்துக்கிட்டு இருக்கிறேன் அர்த்தம்? அவன் நாடினா நாங்க பேசுறோம், அவன் நாடினா நாங்க கதைக்கும், அவன் நாடினா நடக்கம், அவன் நாடினா சாப்பிடுறோம், அவன் நாடினா படுக்கம். அவனுடைய கொண்ட்ரோலுக்குள் நாங்கள் இருக்கின்றோம். இதைத்தான் அவனை கொண்டு நாங்கள் நிலை பெற்றிருக்கிறோம் என்பது அர்த்தம் என்று சொன்னால் இவன் ரெண்ட தரிபடுத்துவான். ஹக்கென்று ஒன்றும் சிருஷ்டி என்று ஒன்றும் இவன் தரிபடுத்த வேண்டிய நிலைமை வரும். இப்ப நாங்க வச்சுக்குவோமே, நல்லா கொஞ்சம் வெளிப்படையாக ஆராய்ஞ்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றவன் இல்லவா? இந்த தன்மையில் இன்னொன்று இருக்கும் என்று ஒருவன் நினைத்தானே ஆனால் அவனாரு? முஷ்ரிக். இந்த தன்மையில் தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றவன் ஹக்கு அல்லாஹ். அதே தன்மையில் இன்னொன்று இருக்கிறது என்று ஒத்தன் நம்பினால் அந்த விஷயத்தில் ஷிர்க் வைக்கிறான். இந்த விஷயத்தில் தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றது என்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய வுஜூத் ஒன்று, இன்னொன்று அப்படி இருக்கி என்று இவன் நினைக்கும் போது இவன் ஷிர்க் வைக்கிறான். உதாரணமாக வச்சுக்குவோம், இன்னான் ஒரு சிருஷ்டி. ஒரு சிருஷ்டி
தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றது என்று ஒருவன் நம்பினான், அவன் சிறுக்கு வச்சான். எந்த விஷயத்தில்? ஹக் தஆலா தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றவன் என்ற விஷயத்திலே அவன் சிறுக்கு வச்சுட்டான். அப்ப சிருஷ்டி என்பது ஹக்குடைய தாத்தின் அந்த வுஜூதினுடைய வெளிப்பாடு என்று சொல்லாம, இப்ப காய்மும் பினஃப்ஸிஹிக்கு நாம சொன்ன விளக்கத்தை கொள்ளாம அல்லாஹ் வேறு சிருஷ்டி வேறு என்று ஒருத்தன் நம்பினான். அவன் என்ன என்று நம்புறான் தெரியுமா? சிருஷ்டி என்பது தன்னை கொண்டு நிலை பெற்றிருக்கிறது என்று நம்புகிறான். சிறுக்குண்டாகிவிடும். ஹக்கு வேறு சிருஷ்டி வேறு என்று ஒருத்தன் நம்பினால் இந்த சிருஷ்டி எப்படி வந்திருக்கணும்? ஒன்றோ அவனுடைய தாத்தில் நின்றும் வந்திருக்க வேணும். அவனுடைய தாத்தில் நின்றும் வந்தது என்று சொன்னால் அவனுக்கு வேறானது அல்ல. அவனுடைய தாத்தில் இருந்து அது வராதது என்று அவன் நினைக்கும் போது இது தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றது என்ற நிலைமை முடிவு வந்துவிடும். அது ஷிர்காகிவிடும். ஆகவே நீங்கள் நம்ப வேண்டும். நாம் எல்லாரும் நம்பி ஈமான் கொள்ள வேண்டும். சிருஷ்டி என்பது, நான் நேற்று சொல்லி இருக்கிறேன், சிருஷ்டி என்பதே இல்லை என்று நீங்க சொல்றீங்க. மறுகா சிருஷ்டி என்று பேசுறீங்களே, அது என்ன வகையிலே என்று கேட்பீங்க என்று நான் ஒரு விட சொல்லியிருக்கேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சந்திரனையும் சூரியனையும் ரப் என்று சொன்னது எதுக்கு? அவங்களோட சேர்ந்து அவங்களை பாத்திலாக்குவதற்காக. சிருஷ்டி என்று ஒன்று இருப்பதாக நினைத்திருக்கின்ற மக்கள் மத்தியில் சிருஷ்டி என்று பேசித்தான் அது இல்லை என்று ஆக்க வேண்டும். அப்ப நாங்க விளங்கிக் கொள்ள வேணும், சகல சிருஷ்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வுஜூதில் இருந்து வந்தது. உடனே இப்படி நிச்சயிக்கப்படா, பிரிஞ்சு வந்ததாக்கும். அவருடைய வுஜூதில் இருந்து சிருஷ்டி என்பது பிரிந்து வந்தது என்று சொல்ல முடியாது. காரணம், ஹக் தஆலாவுடைய வுஜூத் என்பது, ذات என்பது இன்கிசாம், பங்காகுவதை ஏற்றுக்கொள்ளாது. அதை அந்த தாத்தை துண்டு துண்டாக என்ன செய்ய முடியாது? பங்கு வைக்க முடியாதது. அது லா யக்பலுல் இன்கிசாம, பங்காகுவதை ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அந்த தாத்தினுடைய வெளிப்பாடு இந்த சிருஷ்டி அந்த தாத்தில் இருந்து வந்தது என்று சொல்லும் போது அந்த தாத்தில் இருந்து ஒரு துண்டாக பிரிஞ்சு வந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்? பிரிவதை சேர்வதை ஏற்றுக்கொள்ளாத புனிதமான தாத்து தான் அந்த தாத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அன மின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் மின் நூரி, நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன், சகல வஸ்துவும் என்னுடைய ஒளியில் நின்றும் உள்ளவை. இந்த ஹதீஸ்ல மின் ஒன்று வரும். மின் எப்படி? அன மின்னூரில்லா, அந்த மின். இந்த மின்னுக்கு நீங்கள் சரியான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் உள்ளவன் என்று சொன்ன உடனே அந்த அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து ஒரு துண்டு முஹம்மதாக வெளியே வந்தது என்ற கருத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த அல்லாஹ்வுடைய வுஜூது தான் துண்டாகாமல் பங்காகாமல் நூரே முஹம்மதியாவாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியாக ஒளியாகிச்சு என்று கருத்து வைக்கணுமே தவிர, அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் ஒரு துண்டு, என்னமோ ஒரு பானில் ஒரு துண்டை புட்டு எடுக்கிற மாதிரி, ரொட்டியில் ஒரு துண்டை புட்டு எடுக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய வுஜூதில் இருந்து ஒரு துண்டு வந்தது என்று நீங்கள் நினைக்கப்படாது. அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியையும் அப்படி நினைக்க கூடாது, சிருஷ்டியையும் அப்படி நினைக்க முடியாது. அப்ப எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ذات தான் சிருஷ்டியாக வந்திருக்கிறது. இப்ப என்ன குறை? இது என்ன ஷரியத்துக்கு இதுல என்ன விரோதம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ذات தான் சிருஷ்டியாக ஒளியாகிச்சு. சிருஷ்டி என்று உனக்கு தெரிகிறது. இது உண்ட பேதமே. பேதம போனால் இது சிருஷ்டி இல்லை,
இது ஹக்குத்தான் என்பது உனக்கு தெரியும். அந்த பேதமைய அறிவை கொண்டு முழுக்க முழுக்க நீக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பேதமை இருக்கிறது, சிருஷ்டி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானே, இது பேதமை. அப்படி இல்லை. இந்த பேதமையை அறிவை கொண்டு முழுக்க முழுக்க நீக்க முடியாது. அதை ஒருவர் அனுபவ ரீதியாகத்தான் இபாதத்து செய்து, முராகபா முஷாஹதா செய்து, இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு காணக்கூடிய பொருட்களை எல்லாம் ஹக்கென்று அவர் உணர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிருஷ்டி இல்லை, ஹக்குத்தான் இருக்கிறது என்ற முடிவுக்கு அவர் வருவார். சரி, இன்னொரு தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிவது இப்போது நான் 2 நாட்களாக உங்கள் மத்தியிலே சொல்லி வருகின்ற ஹக் தஆலா தன்னுடைய தாத்தை கொண்டு தான் தஜல்லியாகி வெளியாகி இருக்கிறான் என்ற உண்மையை உங்களுக்கு விளக்கி வைக்கும். அது என்ன? ஒரு பொது தத்துவம். அல் அதமு லா யூஜது வல் வுஜூது லா யன்அதிமு. இது ஒரு பொது தத்துவம். உலகத்தில் எந்த ஒரு ஆராய்ச்சியாளனுக்கிட்ட போனாலும், எந்த ஒரு தத்துவ ஞானிக்கிட்ட போனாலும், ஓ இதுதான் அடிப்படை, இதுதான் தத்துவம் என்று அவன் சொல்லுவான். என்ன? அல் அதமு லா யூஜது, இல்லாமை உண்டாகாது. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் தம்பி பல்கலைக்கழக மட்டத்தில், யூனிவர்சிட்டி மட்டத்தில் மூலசாலிகள் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பேச்சு. நீங்க அப்படி பல்கலைக்கழகத்து மட்டத்தில் இல்லாட்டியும் இந்த அறிவை பொறுத்தவரையில் 17-18 வருஷங்களாக கேட்டு கேட்டு பல்கலைக்கழக மட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் அந்த மட்டத்திலே பேசி மிகவும் ஆராய்ச்சி கூடம் வைச்சு ஆராய வேண்டிய பேச்சுகள். அல் அதமு லா யூஜது, இல்லாமை உண்டாகாது. வல் வுஜூது, உள்ளமை, லா யன்அதிமு, இல்லாமல் போகாது. அப்ப 2 விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும். இல்லாமை உண்டாகாது. இந்த இல்லாமைக்கு நேர் மாற்றமானது எது? உள்ளமை. உள்ளமை இல்லாமல் போகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமையிலிருந்து படைத்தானா இல்லையா? அவன் இல்லாமையிலிருந்து பிறக்கிறல்ல, அவன் உள்ளவன் தான். எப்பயும் அவன் வஜூது உள்ளதுதான். சிருஷ்டியை இல்லாமையிலிருந்து படைத்தானா இல்லையா? எப்படி நாம சொல்ல வேண்டி வரும்? இல்லாமையிலிருந்து படைத்தான் என்றா சொல்ல வேண்டி வரும். அப்படி சொல்லிடாதங்க புள்ள. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமையிலிருந்து படைக்கவில்லை. இல்லாமையிலிருந்து படைத்தான், இல்லாமையிலிருந்து படைத்தான் என்று பேசுறாங்க உலமாக்கள், பேசுறாங்க. பேப்பர்ல கட்டுரைகள் அது இதெல்லாம் வருகிறது, இல்லாமையிலிருந்து படைத்தான் என்று. இல்லாமையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கல. ஏன்? இந்த மார்க்க பிரச்சனை 79ஆம் ஆண்டு ஆரம்பமாகி ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளாக பேப்பர்ல தினகரனோ தினபதியிலேயோ ஒரு கட்டுரை ஒன்று வந்துச்சு. இந்த ஞானத்தை பற்றி நான் எழுதியிருந்தேன். அதற்கு மறுப்பு எழுதியிருந்தார் எனக்கு உஸ்மான் லப்பை என்று கல்முனை குடியோ கல்முனையிலேயோ உள்ள ஒருவர் எனக்கு மறுப்பும் அதே பத்திரிகையிலே எழுதியிருந்தார். அது என்ன விஷயம்? இதுதான் நான் சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாததை படைப்பானே தவிர இல்லாமையில் இருந்து படைக்க மாட்டான் என்று. கருத்த வித்தியாசத்தை கவனிச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாததை படைப்பான், ஆனால் இல்லாமையில் இருந்து படைக்க மாட்டான் என்று சொன்னேன். அவர் உதுமான் சாஹிப் சொன்னாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமையிலிருந்து இந்த சிருஷ்டிகளை படைத்திருக்கிறான் என்று. எப்படி படைக்கிற? இல்லாததை படைக்கலாம், இல்லாததை அல்லாஹ் படைப்பான். உதாரணமா வச்சுக்குவோமே, தென்னை மரம் இல்லை.
இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தென்னை மரத்தை படைக்கணும் என்று விரும்பினா என்ன செய்வான்? படைப்பான். அப்ப என்னத்தை படைச்சான்? அவன் இல்லாததை படைத்தான், இல்லாமல் இருந்த ஒன்றை படைத்தான். சரி, கடல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கலன்னு வச்சுக்குவோம். அப்ப கடல் இல்லாத ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாத ஒன்றை படைச்சுட்டான். அப்ப இல்லாம இருந்தது ஒன்று வந்துட்டு. அப்ப இல்லாததை படைத்தான், இல்லாததை படைப்பான். இல்லாமையில் இருந்து படைக்க மாட்டான். இல்லாமை என்றா என்ன? இல்லாமை இல்லாமை என்றா என்ன? இல்லாதது. அதான் இல்லாமை. இல்லாமை என்றா இல்லாதது. இல்லாததிலிருந்து எப்படி படைக்கிற? பஞ்சண்டு ஒன்று இருந்ததுனாலானே அதிலிருந்து ஷர்ட் ஒன்று படைச்ச, ஷார்ன் ஒன்று படைச்ச. வெள்ளி அண்டு ஒன்று இருந்ததினாலானே மோதிரம் அண்டு படைச்ச, காப்பண்டு படைச்ச. இரும்பண்டு ஒன்று இருந்ததினாலானே மைக்கண்டு படைச்ச, ஆணி என்று படைச்ச, பூட்டண்டு படைச்ச. அப்போ இருந்தது. வெள்ளியில் இருந்து மோதிரம் படைக்கப்பட்டது, இரும்பில் இருந்து மைக்கு படைக்கப்பட்டது, பஞ்சில் இருந்து ஷர்ட் படைக்கப்பட்டது. உள்ளதிலிருந்து படைக்கப்பட்டுச்சா இல்லாததிலிருந்து படைக்கப்பட்டுச்சா? உள்ளதிலிருந்து படைக்கப்பட்டது. அப்ப உள்ளதிலிருந்து தான் படைக்கலாம், இல்லாததிலிருந்து படைக்க முடியாது. ஆகவே அல் அதமு லா யூஜது, இல்லாமை என்பது உண்டாகாது. இல்லாமை என்பது அல் அதமு அதமுன், இல்லாமை என்பது இல்லாமை தான். அதிலிருந்து உண்டாகிற எப்படி? பஞ்சண்டு ஒன்று இல்லடாப்பா, பஞ்சால ஷேட்டு வந்து எப்படி? பஞ்சண்டு ஒன்று இல்லையண்டா, அதால சாரம் வந்தது எப்படி? இரும்பண்டு ஒன்று இல்லையண்டா, அதால இரும்பான மைக்கு வந்த எப்படி? வெள்ளி என்ற ஒன்று இல்லையென்றா வெள்ளி மோதிரம் வந்த எப்படி? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமையிலிருந்து படைக்கவில்லை எதையும், உள்ளத்தில் இருந்துதான் படைத்திருக்கிறான். ஏன் இல்லாமை அதிலிருந்து படைக்கல? அப்ப கதையை விடுங்க. அப்ப படைக்கிறதா இருந்தால் நான் இப்ப சொன்னது போல வெள்ளியிலிருந்து மோதிரம், பஞ்சிலிருந்து ஷர்ட், இரும்பிலிருந்து மைக் என்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ள ஒன்றிலிருந்து தான் படைத்திருக்கிறான். அது என்ன? அது எதுவாக இருக்கலாம். அவன் வஜூத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றையுமே படைக்கல. அன்றைக்கு நான் சொன்ன அதுக்கு விளக்கம், ஒன்றையுமே படைக்கல. ரசூலுல்லாஹுடைய ஒளியையும் படைக்கல, உலகத்தையும் படைக்கல, ஒரு சாமானையும் படைக்கல. இப்ப அவன் படைப்போம் என்று நாடி எதிலிருந்து படைச்சான்? மண்ணிலிருந்து தானே படைச்சான். 4 மூலப்பொருள், பஞ்சபூதம் 5 மூலப்பொருள், அல்லது 4 பூதம். நீங்க 5 அண்டு வைங்க, இல்லாட்டி 4 அண்டு வைங்க. நாம 4 அண்டு வச்சு பார்ப்போமே. பஞ்சபூதம் அண்டா 5 பூதம், பஞ்சண்டா 5 பூதம். இல்ல நாம இப்ப என்ன செய்வோம்? 5 பூதம் என்று பேசாம 4 பூதம் சொல்லுவோம். 4 பூதம் அப்படி சொல்றல்ல, நான் சும்மா சொல்றேன். 4 பூதம் என்ன? மண், தண்ணி, காற்று, நெருப்பு. இதோட இன்னொன்று சேர்க்கல் என்னதை சேர்ப்பாங்க? ஆகாயம் என்று 5 பூதம் அம்பாங்க. நாம அங்க ஆகாயத்தை விடுவோமே, 4 பூதம் என்று பேசுவோம். மண், தண்ணி, காற்று, நெருப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலிருந்து, இந்த 4 மூலங்களிலிருந்தும் வஸ்துவையும் உற்பத்தி செய்தான். இந்த 4 மூலங்களாக இருக்கின்றன. சரி, இந்த 4ஐயும் எந்த மூலத்திலிருந்து உற்பத்தி செய்தான்? அது பாப்பமே. நெருப்பிலிருந்து அதை படைச்சான், இதை படைச்சாண்டு வருகிறது. மண்ணிலிருந்து அதை படைச்சான், இதை படைச்சாண்டு வருகிறது. காத்திலிருந்து படைச்சான், தண்ணியிலிருந்து படைச்சாண்டு வருது. இந்த 4ஐயும் எதிலிருந்து படைத்தான்? அந்த 4 இல்லாமத்தானே இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம் இருந்திருப்பான், அந்த 4ம் கூட இல்லாமல் இருந்திருக்கும். அந்த நேரம் இப்ப நெருப்பை படைக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை எதிலிருந்து படைத்தான்? தண்ணியிலிருந்து படைச்சாண்டு வச்சுக்குவோம். சும்மா நெருப்பை தண்ணியிலிருந்து படைச்சாண்டு. சரி,
தண்ணியை எதிலிருந்து படைத்தான்? மண்ணிலிருந்து படைச்சான்னு வச்சுக்குவோம். மண்ணை எதிலிருந்து படைத்தான்? காற்றிலிருந்து படைத்தான் வச்சுக்குவோம். அப்படி இல்லை வச்சுக்குவோம். காற்றை எதிலிருந்து படைத்தான்? பேச அமெரிப்பாரு. அப்ப அவர் சொல்லுவார், ஒரு வேளை காத்த அவனை படைச்சு விட்டான். எப்படி படைச்சு விட்டான்? தும்பின மட்டும் மூக்குச்சாலி அங்க வரக்கிறது போல அல்லாஹ் தஆலா தும்பி விட்டான். காத்து வந்துச்சு, நெருப்பு வந்துச்சுண்டா. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக இது என்றான ஒன்றை படைப்பான். படைச்சுதான் இருக்கணும். எதை படைச்சான்? இது என்னன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஹதீஸ்கள்ல வார மாதிரி பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியை படைத்தான் என்று ஹதீஸ்களில் வருகிறது. சரி, அப்படியே வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா இந்த 4 பூதங்கள்ல ஒன்றை வச்சுக்குவோம். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது படைப்பை படைத்தான்? எதிலிருந்து படைத்தான்? இல்லாமையில் இருந்து படைத்தானா அல்லது உள்ள ஒன்றில் இருந்து படைத்தானா? இல்லாமையிலிருந்து படைக்க முடியாது, அது முஹால். அல் அதமு லா யூஜத், இல்லாமை உண்டாக இயலாது, பொது தத்துவம். அப்ப விடுங்க, உள்ள ஒன்றிலிருந்து தான் படைத்திருக்க வேண்டும். எது உள்ளதாக அந்நேரம் இருந்தது? தன்னுடைய வஜூதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் படைப்பை ஆயினும் சரி, கடைசி படைப்பை ஆயினும் சரி, அதற்கு இடைப்பட்ட எத்தனையோ கோடி கணக்கான படைப்புகளாயினும் சரி, அவைகள் அனைத்தையும் தன்னுடைய வஜூதில் இருந்துதான் படைத்தான். அப்போ இல்லாததை படைத்தான், ஒத்துக்கொள்ளுங்க. இல்லாமையில் இருந்து படைத்தான் என்பது பொய். அப்படி படைப்பதில்லை. இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. இன்னா ஹலக்னல் இன்சான, நாங்கள் மனிதனை படைத்தோம், மின் நுத்ஃபத்தின், இந்திரியத்தில் இருந்து படைத்தோம். அப்ப மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிலிருந்து படைச்சிருக்கான்? இந்திரியத்திலிருந்து படைச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் ஒன்றிலிருந்து ஒன்றை படைக்கிறான். இந்திரியத்திலிருந்து மனுஷனை படைக்கிறான். ஆதத்தை எதனால் படைத்தான்? மண்ணினால் ஆதத்தை படைத்தான். மலக்குகளை எதனால் படைத்தான்? ஒளியினால் படைத்தான். ஜின்னுகளை எதனால் படைத்தான்? நெருப்பினால் படைத்தான். இப்படி ஒவ்வொன்றில் இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிட்டு போறான். அப்போ ஒன்றில் இருந்துதான் ஒன்றை படைக்கலாம். சரி, இந்த ஒவ்வொன்றுக்கும் மூலமாக போய் சேரும் எது? ஹக்குடையதா, அவன் தான் கரி. அவனிலிருந்து பிரியாமல் வெளியானவை, அவனிலிருந்து பிரியாமல் வெளியானவை தான் சிருஷ்டி என்பது. அப்ப அல் அதமு லா யூஜது, இல்லாமை உண்டாகாது, உள்ளமையில் தான் உண்டாகும். அப்படி உள்ளமையிலிருந்து உண்டாகின உள்ளமை இருக்கிறது, வல் வஜூது லா யனாதிமு, இல்லாமல் போகாது. இல்லாமை உண்டாகவும் மாட்டாது, உள்ளதிலிருந்து தான் உண்டாகும். அந்த உள்ளமை என்பது இல்லாமற் போகவும் மாட்டாது. ஒன்று இல்லாம போறல்ல உலகத்தில். உலகத்தில் ஒன்றுமே இல்லாம போற சாமான் கிடையாது. அழிதல் என்பது இல்லை, மழிதல் என்பது உண்டு. அழிதல் என்றால் இல்லாமலேயே போறது, அப்படி அல்ல. மழிதல் உண்டு. அது எப்படி? கடலோரம் போய் நாங்கள் நிற்கின்றோம், அலை எழுந்து வருகிறது. அலையை பார்த்து நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அலை வருகிறது என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் பாலமுனாக்கள் அலைக்கும் கடல் என்று தான் சொல்லுவாங்க. அதையும் யோசிச்சுக்கணும் கொஞ்சம். இந்த பாலமுனாக்கள் எடுத்து இருந்தால் தெரியும், இல்லைன்னு நாளைக்கு நான் கேட்டு பாருங்க. பாலமுனாக்கள் கடலுக்கு போறாக்கள் அலையை என்ன சொல்றவங்க? கடல் என்ன சொல்லுவான்? அலை வரும்போது என்ன சொல்லுவான்? கடல் வருகிறது, கடல் வருகிறதுன்னு தான் சொல்லுவான். நாங்க என்ன செய்யறோம்? அலையை வேறாக கடலை வேறாகத்தான் கதைக்கும்.
அப்படி மடிஞ்சு இப்படி வருகுதே, அதுக்குத்தான் மௌஜ் அலை என்ற பேரை கொடுக்கும். அப்படி அமைப்பு இல்லாத பார்த்துக்கிட்டு கடலங்கம். சரி, இப்போது என்னத்துக்கு சொன்ன இதெல்லாம் மழிதல். இந்த அலை வருகுதே, வரும்போது அலை என்று சொல்றோம் தானே நாங்க. வந்து இப்படி அடிச்சு விட்டுச்சு மட்டும் அலை அடிச்சுட்டு. இப்ப அலை எங்க? அலை அழிந்ததா மழிந்ததா? அழியல்ல சாமா. அலை அழிஞ்சிருந்தா தண்ணியே இல்லாம இருக்கணும். அந்த அலையுடைய வடிவத்திலே வந்ததே தண்ணீர், அதுவே இல்லாமல் போயிருந்தால் தான் அழிந்து போனது என்று சொல்லலாம். இப்ப அந்த தண்ணி எங்க? தண்ணியோட சேர்ந்துட்டு இந்த அலை வடிவம் அடிச்சு விட்ட உடனே அந்த அலை வடிவத்திலே இருந்த நீர் என்னாச்சு? அது தண்ணியோட போச்சு, அழிஞ்சு போயிட்டான். அழிஞ்சு போறேன்னா அது இல்லாமலே போயிருக்கணும். அப்ப எங்க போனது? ஆகவே அழியவில்லை, அது மழிதல். இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வுஜூது தான் இந்த கோலங்களில் எல்லாம் வந்திருக்கிறது என்றால், இல்லாமை வரவில்லை, வுஜூது உள்ளமை தான் வந்திருக்கிறது என்று சொன்னால், உள்ளமை என்பது இல்லாமற் போகாது, அது அழிகிறதில்லை. அப்ப சிருஷ்டி அழிகிறதில்லை, அது வுஜூத் உள்ளதுதான். எங்கட கண்ணுக்கு இந்த அழியுதப்பா, நல்லா பார்க்க தானே. பேப்பர் ஒன்று எடுக்கும், நெருப்படுத்து இந்த பேப்பர்ல கொடுக்கும், பத்தி போச்சு பேப்பர். பத்தினத்துக்கு பிறகு என்ன ஆச்சு? அது சாம்பல். பேப்பர் பத்தி முடிஞ்ச உடனே சாம்பல். பேப்பர் இல்லாம போயிட்டா? பேப்பர் இல்லாம போயிட்டா? இல்லை, பேப்பர் சாம்பலினுடைய வடிவம் பெற்றிருக்கிறது. அப்ப ஹக்குடைய தாத்து அழியாதண்டப்ப சொல்றீங்க நீங்க, மாறுபடும் என்று சொல்ல போறீங்களோ? ஏன்? இந்த பேப்பரை பத்த வைக்கக்குள்ள பேப்பரா இருந்தது சாம்பலா போகுது. அப்ப ஹக்குடைய வுஜூது மாறுபடுமோ? அழியாதண்டத்தை ஒத்துக்கொள்வோம். அந்த பேப்பர் சாம்பலாக மாறுது, மாற்றமடையுது என்றால் ஹக்குடைய தாத்து மாற்றமடையுமோ? அது என்ன தெரியுமா? இதெல்லாம் ஹக்குடைய தாத்து தானே. தான் இந்த தாத்து, ஹக்குடைய தாத்து, அதாவது ஹக்கு உனக்கு சிருஷ்டியாக தெரிகிறதே, இதுவே வேதமை. இது வேதமை தானே. ஹக்கா தெரிஞ்சா சரி, ஹக்கு ஹல்காக தெரிஞ்சால் அது உன்னுடைய பேதமை. ஒரு உண்மையான ஹக்கு ஹல்காக தெரிவது உனக்கு பேதமை என்றால் அதற்கு ஏற்படக்கூடிய அழிவு, நெளிவு, சுழிவு அனைத்துமே உன்னுடைய பேதமை. அந்த முடிவுக்கு வாங்க. ஹக்குத்தானே இப்ப இருக்கான், அவன் ஹக்கா தெரியலையே எங்களுக்கு, சிருஷ்டியா தெரியுதானே, அது என்ன? உங்களோட பேதமை. கண்ணாடி போட்டுருக்கீங்க, கண்ணாடியை கலத்தி போட்டு பார்த்தீங்கன்னா ஓ சாமா இன்னதான்னு தெரியும். இப்ப கைரியத்தண்டு ஒரு கண்ணாடியே நெஞ்சிருக்கிறீங்க, நீங்க போட்டுக்கிட்டீங்க. ஹக்கு வேறு ஹல்கு வேறு என்ற கண்ணாடியை போட்ட காரணத்தினால வேறாக தெரிகிறது. ஆனால் அந்த வேறாக தெரிகிறது வேதமை தானே. அப்ப வேறாக தெரிந்த அந்த வஸ்துவுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகள், ஹாலாத்துகள் அனைத்துமே பேதமைதான். அப்ப ஒன்றும் உலகத்திலே அழிவதில்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தாத்தை கொண்டு தஜல்லியாகி ஒளியாகி இருக்கிறான். அப்ப காயிமும் பினஃப்ஸிஹி, அவன் தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிற்கின்றான். சிருஷ்டிகள் அவனை கொண்டு உண்டாகி அவனை கொண்டு நிற்கின்றன. இதை விளங்கிட்டீங்க. இன்னும் ஒன்றை விளங்கி விட்டீர்கள். அல் வுஜூது அல் அதமு லா யூஜது, இல்லாமை இல்லாதது உண்டாகும், இல்லாமை உண்டாகாது. இல்லாமையிலிருந்து அல்லாஹ் படைக்கிறது இல்லை, உள்ளமையிலிருந்து தான் படைப்பான். எது உள்ளமை? வுஜூத். அந்த உள்ளமை என்பது ஒரு காலமும் அழியாது. அப்ப குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, குல்லு ஷைஇன், சகல வஸ்துவும், சகல வஸ்துவும் என்ற சொல்லுக்குள்ள எதெல்லாம் அடங்கும்? மூக்குப்பியும் அடங்கும்.
இல்லவா? சகல வஸ்துவும் கூட மூக்குப்பியும் அடங்கும். குல்லு ஷைஇன், சகல வஸ்துவும், ஹாலிகுன் என்ன அர்த்தம்? இல்லாதவை. ஹாலிகுனுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அழியக்கூடியது என்று பொருள் சொல்றாங்க. அப்படியா? அப்ப நேத்து அழிஞ்சது, முந்தநாத்து அழிஞ்சது, நாலநாத்து அழிஞ்சதுற கதை என்ன? சகல வஸ்துவும் அழியக்கூடியது என்று சொன்னா அழிஞ்சு போகக்கூடியது இல்லவா? நீங்க அழிய போகுது. நேற்று அழிஞ்சதுற கதை என்ன? முந்தநாத்து அழிஞ்சதுற கதை, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அழிஞ்சதுற கதை என்ன? அப்ப என்ன? குல்லு ஷைஇன், சகல வஸ்துவும், ஹாலிகுன் இல்லாதவை. அப்ப நீங்க இப்ப அரபு தெரியாத ஆட்கள், அதனால நான் சொல்றத நம்பிக்கிட்டு தான் போவீங்க. ஒருவன் உங்கள்ட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டு சொல்லிடுவான். அப்ப என்ன நீங்க முழிப்பீங்க. அதை சொல்லித்தானே இப்ப நான் குல்லு ஷைஇன், சகல வஸ்துவும், ஹாலிகுன். ஹாலிகுன் என்ற சொல்லிருக்க, அந்த சொல்ல அரபு இலக்கணத்தில் இஸ்முல் ஃபாயில் என்று சொல்ற. எந்த ஒரு படிச்சவன்கிட்ட போய் கேட்டாலும் படிச்சவன்டா இதைத்தான் சொல்லுவான், இலக்கணம் தெரிஞ்சவன்டா இதைத்தான் சொல்லுவான். குல்லு ஷைஇன் ஹாலிகுன். ஹாலிகுன் என்ற சொல் ஹலக்க யஹ்லுகு ஹலாக்கன் ஃபஹுவ ஹாலிகுன், இப்படித்தான் அந்த சொல்லு வந்திருக்கு. அப்ப இஸ்முல் ஃபாயிலாக இலக்கணத்திலே, மொழி இலக்கணத்திலே வரக்கூடியதற்கு, சொல்லிலக்கணத்திலே வரக்கூடியதற்கு முக்காலத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அப்ப என்ன? அழியக்கூடியது என்று சொல்லப்படா. இல்லாதது, நேற்றும் இல்லை, இதே வினாடியும் இல்லை, அடுத்த வினாடியும் இல்லை, அப்படியான முக்காலத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்லுத்தான் ஹாலிகுன். அப்ப குல்லு ஷைஇன், சகல வஸ்துவும், மூக்குப்பி உள்பட, ஹாலிகுன் இல்லாதவை. எப்ப இல்லாதவை? இப்பயா? நேற்றும் இல்லை, இப்பயும் இல்லை, நாளைக்கும் இல்லை. இல்லாதவை. இல்லா வஜ்ஹஹு, அந்த வஸ்துவினுடைய முகத்தை தவிர. எப்படி குர்ஆன் ஆயத்து வந்துரி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நாகரீகமான ஒரு பாணியில இது தத்துவத்தை சொல்றான். எல்லாரும் சொல்றேலோ குர்ஆன் மிக நாகரீகமான வாணி, நாகரீகமான வாணி என்று. என்னடா நாகரீகம் இருக்கிறதுக்குள்ள? என்ன நாகரீகம் இருக்கிறதுக்குள்ள? இதுதான் நாகரீகம். குல்லு ஷைஇன், சகல வஸ்துவும், ஹாலிகுன் அழிந்து போகக்கூடியது என்று பொருள் சொல்லாதீர்கள், சுத்த தப்பு. என்ன அர்த்தம்? அழிந்தவை, இல்லாதவை. இல்லா வஜ்ஹஹு, ஹு என்றா என்ன? சுட்டி காட்டுது. எதை சுட்டி காட்டுது? அந்த வஸ்துவை, அந்த வஸ்துவினுடைய முகத்தை தவிர சகல வஸ்துவும் இல்லாதவை. சிலாக்கள் இப்படி நினைச்சுக்குவான் போல இருக்கு. குல்லு ஷைஇன் ஹாலிகுன், சகல வஸ்துவும் இல்லாதவை, இல்லா வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர என்ன அங்க வரல? இல்லா வஜ்ஹஹு, அந்த ஹூ கொடுக்கணும் அங்க ஷை. அது இலக்கண சட்டம் உண்டு, அது உங்களுக்கு தெரியாது சொல்றதுக்கு நான். அப்ப என்ன? சகல வஸ்துவும் இல்லாதவை முக்காலத்திலும், அந்த வஸ்துவினுடைய முகத்தை தவிர. அந்த வஸ்துவினுடைய முகம் எது? உஜூதுல்லாஹ், ذاتுல்லாஹ். அல்லாஹ்வுடைய உஜூது தான், அவனுடைய ذات தான் அந்த வஸ்துவினுடைய முகம் என்றால் மூலம். அப்ப ஒரு வஸ்துவுக்கு மூலம் எது? ஹக்குடைய உஜூத். ஒரு வஸ்துவுக்கு மூலம் எது? ஹக்குடைய ذات. ஆகவே சகல வஸ்துவும் முக்காலத்திலும் இல்லாதவை அவண்ட வஜூதை தவிர, அவண்ட முகத்தை தவிர. அப்ப அவண்ட வஜூது மட்டும்தான் இருக்கு. ஆகவே கலிமாவுக்கு அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ் தவிர ஒன்றும் இல்லை என்று சொல்றதுல ஏதும் தப்பிரிக்கா? தப்பில்லை. இப்ப நீங்க இப்ப தொடர்ந்து மொத்தமான இந்த
ஞானத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த வஹதத்துல் வஜூத் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தெரிஞ்சிட்டு வாரீங்க. நீங்க நினைக்க கூடாது ஒரு சரம் போய் விளக்கம் கேட்டு நாம தெரிஞ்சுக்குவோம் என்று நினைக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த இல்மு, இந்த வஹதத்துல் வஜூதுடைய இல்மு, இறை ஞானம் மிச்சம் விரிவான பெருங்கடல். ஏனைய அறிவுகளை விட மிக கூடுதலான விளக்கம் விரிவு உள்ளது இந்த கலை மாத்திரம்தான். ஏன்? அதற்கு நேற்று விளக்கம் சொல்லி இருக்கிறேன். உலகத்தில் எந்த ஒரு கலையை எடுத்தாலும் அது சிருஷ்டியோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். வான சாஸ்திரமோ, பூமி சாஸ்திரமோ, கணிதமோ, பொருளாதாரமோ, விஞ்ஞானமோ ஒரு சிருஷ்டியோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் அந்த அறிவு இருக்கும். இந்த அறிவு சிருஷ்டி கர்த்தாவோடு சம்பந்தப்பட்டதா இருப்பதனால் மற்ற அறிவுகளை விட மிக ஆழமானது, விரிவானது. சில ஆட்கள் வந்து கேட்கிறாங்க, மௌலவி நீங்க அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. உடனே நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், எங்கேருந்து வாரீங்க? சம்மாந்துறையிலேருந்து வாரோம். நீ எவ்வளவு நேரம் இப்போ இருப்பீங்க? என்னோட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வைத்துறணும். அப்போ எப்படி இவருக்கு அதை விளங்கப்படுத்துற? 10 நிமிஷத்துக்குள்ள அதை விளங்கப்படுத்த இயலுமா? இயலா. அதே என்றில்லை, இது இறைஞானம் நான் சொல்றேன். இறைஞானம் இல்லாமல் ஒரு விஞ்ஞான கருத்தண்டு வச்சுக்குவோம். ஒரு விஞ்ஞான கருத்து. இந்த விஞ்ஞான கருத்தை ஒருத்தம் வந்து ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்கான், இப்படி ஒரு கருத்து சொல்லி இருக்கிறீங்களே, ஆமா, இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சிடணும்? போயிடணும் பஸ்ஸிக்கு. அந்த விஞ்ஞானிக்கு ஆத்திரம்தான் வரும். அவனே கண்டுபிடிச்சி எவ்வளவு வேலை வட்டியெல்லாம் செஞ்சு அதை பற்றி அவனுக்கு சொல்றேன்டா ஒரு நாளே தேவைப்படும். இவர் 10 நிமிஷத்துக்குள்ள டைமையும் பார்த்துட்டு பஸ் வைத்திரும் அதுக்கிடையில சொல்லுங்க, என்ன விஞ்ஞானி என்னத்தை சொல்லுவான், அல்லாட்டி ஒரு மெஞ்ஞானி தான் என்னத்தை சொல்லுவான். நீங்க தான் ஒரு அரை மணி நேரத்தில் அல்லது இந்த ரமலான் மாதம் 30 நாட்களும் அது இதை கேட்டு என்னதான் தெரிஞ்சுக்கலாம். அந்த கடல்ல இருந்து ஒரு சில துளிகளை வேணுமெண்டா நீங்க என்ன செய்யலாம்? எடுத்து நனைஞ்சிக்கலாம். அந்த துளிகள்ல நனையலாம். நாமும் அப்பாறு ஒரு சில துளிகளில் நனைந்தவர்கள் தான். முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் கரீம் அல் ஜீலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கிதாபுகள் நிறைய இருக்கின்றன. ஞானத்தை பற்றி மிக ஆழமாக எழுதப்பட்ட நூல்கள். இந்த நூல்களை இப்போது நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு விளங்குதில்லை. திருப்பி 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 பார்த்தாலும் விளங்குதில்லை. சரி, நம்மளை விட இந்த அறிவில் கூடுதலான ஒருவனுக்கிட்ட போய் கேட்டுக்குவோம்ண்டு இன்னொருத்தனுக்கிட்ட போனாலும் அவனுக்கு இந்த அறிவு புதுசா தெரியுது. அப்ப அவங்க இப்படி ஒரு சாமானிக்காண்டு பொய் சொல்லல. நாங்கள் அப்படி பலர்கிட்ட போய் கேட்டுறேன். இந்த கலிமத்துல் ஹக்கை என்று ஒரு கிதாப் இருக்கிறது, அரபில் இருக்கு, கலிமத்துல் ஹக்கிமா. அந்த கலிமத்துல் ஹக்கை எழுதினவங்க சொல்றாங்க, நான் இந்த அறிவை, இந்த கலிமாவினுடைய சரியான ஆழமான அறிவை தெரிஞ்சு கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான உலமாக்களை நான் சந்தித்தேன். அவ்வளவு பேரும் சொன்ன அறிவு பொய். ஆனா ஒவ்வொருத்தனையும் நம்பிட்டு கிடங்க 50,000 பேரு, அது வேற கதை வேற. ஆனா அவரு அவ்வளவு பேரும் சொன்னது பொய். கடைசியிலே லக்னோவுக்கு வந்து லக்னோவிலே உள்ள அப்துல் ரஹ்மான் என்ற பெரியாரை சந்தித்து அவரிடத்திலே நான் விளக்கம் கேட்ட போதுதான் அவர் மாத்திரமே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சரியான பொருள் சொன்னார். என்னுடைய சந்தேகங்கள் அவ்வளவையும் தீர்த்து வைத்தார். அதற்கு பிறகு நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு விளக்கம் எழுதுகிறேன் என்று கலிமத்துல் ஹக்கி என்று ஒரு அரபிலே ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதை என்ன போல ஆக்களுக்கும் விளங்குறது கஷ்டமா இருக்கு. எங்களோட வாப்பா அவங்க கொஞ்சம் என்னை விட கூட விளங்கி இருந்திருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. காரணம் என்னவென்றால், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்திலிருந்து வாப்பா மௌத்தாகிற காலம் வரைக்கும் அவர்களுக்கு பக்கத்தில் அநேகமாக 2 கிதாப் இருக்கும். பாப்பாவோட நெருங்கி பழைய நாட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்கட பாப்பா ஒரு நாளையில அரபு கிதாபில் ஒரு வரியேனும் வாசிக்காமல் படுத்திருப்பார்கள் என்றால் அது அவர்கள் வருத்தமாக இருந்த காலத்தில் தான் நடந்திருக்கும். தலைமாட்டில் பக்கத்தில் இருக்கும்.
எந்த நேரமும் அதான் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒன்று இன்சான் காமில், மற்றது ஃபுசூசுல் ஹிகம். அந்த கிதாப் ரெண்டும் இப்பயும் எனக்கிட்ட இருக்கு ஷாமா. அதை நான் பார்த்த மட்டும் ஏதோ ஒரு தெலுங்கு பாஷையை பார்க்கா போல, மராட்டி பாஷையை பார்க்கா போலாம் இருக்கே தவிர என்ன சொல்லப்படுதுங்கிறது விளங்குதில்லை. நானும் சில ஆக்களுக்கிட்ட போய் இதில் என்ன சொல்லப்படுகுதுன்னு கேட்டேன். நீ அவங்களும் ஆக்கள் இனி தலைப்பாவும் தாடியும் பெருசா இருந்ததுனால தெரியான்னு சொல்லிக்கையிலா போல, சொல்லிக்கையும் தெரியா போல என்னை வச்சுக்கிட்டு விளங்கப்படுத்தினாங்க. நானும் இந்த கசாலி மாமட ஆடு தலையாட்டுறா போல தலையாட்டி போட்டு நானும் வந்துக்கிட்டு, நீ ஏண்டா இந்த மனுஷனுக்கிட்ட போய் நாம கேட்டோம் இதை, இந்த மனுஷனுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாத வேலை. உங்களுக்கு தெரியும் என்ன தெரியாது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லிக்கிறேன். எங்கட மாப்பா அவங்க பெலிகாமத்துக்கு போனாங்க. யாசின் ஹசரத் என்று ஒரு ஹசரத் இருந்த வெளிகாமத்தில், அந்த காலத்தில் நான் ஓதுற காலத்தில் அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க. நானும் போய் ஒரு தரம் சந்திச்சிருக்கிறேன். அவங்க தான் மியாராஜுக்கு போனதாக ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஞானத்தில் உள்ள மனுஷன். அவர் மியாராஜுக்கு எப்படி போனார், வந்தார், போனார் செய்தி, அது வேறு செய்தி, அதை இப்போ சொல்லிடலாம். அவங்கள நானும் சந்திச்சிருக்கேன். வாப்பாவுடைய காலத்தில் வாப்பா சந்திக்கன்னு போயிருக்காங்க. போன நேரத்தில் அவங்க வீட்டில் இல்லை அந்த நேரம். அப்போ பக்கத்தில் ஒரு மதர்சா ஒன்று இருக்கு, மதர்சத்துல் பாரி அலன் நகரில் ஜாரி என்று. அந்த மதர்சாவுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு ஹசரத் இருந்திருக்காங்க. அவங்களோட பேர் ஜக்கரியா ஹசரத், கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரியும் அவங்கள. ஹாஃபிஸ், ஒரு ஆலிம். அவங்க கிதாபு வச்சு ஹதீஸ் சொல்கிறல்ல, குர்ஆனை வச்சு தான் ஹதீஸ் சொல்கிறான் ஆலிம். இவங்க போயிருக்காங்க. அப்போ வாப்பா போய் சலாம் சொல்லி உட்கார்ந்து இந்த மேசைக்கு மேலே ஒரு அவங்க வாப்பா போகிற நேரம் அவங்க ஒரு கிதாப் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். வாப்பா போய் அஸ்ஸலாமு அலைக்கும் உடனே ஒரு இதொண்டு எடுத்து என்னன்னு சொல்கிறேன், அடையாளம் ஒன்று இப்படி வச்சு கிதாபை மூடி வைக்கிறேல்லவா, அதுக்கு என்னன்னு சொல்கிறேன். கிதாப் பார்த்துக்கிட்டீங்க தம்பி, பக்கம் மாறி போய்த்திரும் மறந்து போய்த்திரும் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன நானும் நெருப்பு சொல்லியே ஒரு பேப்பரையோ கிழிச்சு இப்படி வைப்பமே. வைக்கிறது சாமானுக்கு என்ன பேர் சொல்ற? தடுக்கு. அதுக்கு பேர் என்ன? தடுக்கு. தடுக்குன்னா நான் சும்மா கற்பனை பண்ணி சொல்றேன்னு நினைக்காதங்க, அதுக்கு பேரே தடுக்கு தான். டிக்ஷனரி எடுத்து பாருங்க, தடுக்கு. அப்ப இந்த தடுக்கு எடுத்து வச்சு போட்டு வாலைக்கும் சலாம் வண்டி இருங்க, எங்கிருந்து பாருங்க, காத்தாங்குடியிருந்து வாரம். அவ வாப்பா நீ பேசிட்டு இருந்து போடும். இந்த மேசையில் இருந்த கிதாப் எடுத்து பார்த்தாலாம் ஃபுசூசுல் ஹிகம். ஃபுசூசுல் ஹிகம் ஒரு ஆள் பார்க்கிறேன்டா, அவரு உள்ளால் உள்ளபடி விலாயத்தை பெற்ற ஒரு பெரும் ஞானியாத்தான் இருக்கணும். இல்லாட்டி அதை பார்த்து விளங்க, இப்ப எங்களுக்கு விளங்குதில்லை என்று சொல்றோம் தான் நான். அப்படியான அப்ப வாப்பா பார்த்தாகலாம், இந்த கிதாபை பார்த்துக்கிட்டு இருக்கிற மனுஷன்டா இவர் ஆள் பெரிய ஆளாத்தான் இருப்பாரு. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மனசுல, இந்த இல்மோடு சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை இந்த பெரிய மனுஷனுக்கிட்ட நாம கேட்டு தீர்த்துக்குவோம் போட்டு வாப்பா கேட்டாலாம், நாயகமே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு இன்னைக்கு. நீங்க இந்த கிதாபை பார்க்கக்கூடிய மனுஷன் இந்த இல்மில் ரொம்ப கெட்டிக்காரனால இருப்பீங்க. நான் இப்படியான ஆக்களை தான் தேடி திரிஞ்சேன், கொஞ்சம் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்க. என்ன சந்தேகம்? وهم يسألون لا يسأل عما يفعل وهم يسألون. குர்ஆன் ஆயத். لا يسأل عما يفعل, அல்லாஹ் செய்யறதை பற்றி கேட்கப்பட மாட்டாது. وهم يسألون, அடியார்கள் கேட்கப்படுவார்கள். அல்லாஹ் செய்யறதை பற்றி கேட்கப்பட மாட்டாது, அடியார்கள் கேட்கப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் செய்யறதை பற்றி ஏன் அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச என்ன செய்யலாது, கேட்க இயலாது. அடியார்கள் என்ன செஞ்சாலும் அவன் என்ன செய்வான், இப்படி செஞ்ச அப்படி செஞ்சேன்னு கேட்பான். இதுதான் இது அர்த்தம். வாப்பா சொன்னான், அர்த்தம் சரிதான், அர்த்தத்தில் பிள்ளை இல்லை. அல்லாஹ் செய்யறதை பற்றி நாங்க போய் என்ன கேட்கிறோம், அவன்கிட்ட என்ன செய்யறான், அப்படி செய்யறான் இப்படி செய்யறான். அப்ப நாங்க அடியார்கள் நாங்க செய்யறதை பற்றி அவன் கேட்கத்தான் வேணும். சரி, அர்த்தம் சரி. ஆனா இந்த குர்ஆன் வசனம் வந்திருக்கிற இந்த பாணி இருக்கே, பாணி எப்படி காட்டுதண்டா, ஒரு அதிகாரத்தை காட்டுறா போல இருக்கு. டேய், நான் செய்யறத பத்தி யாரும் கேட்கப்படாது, நீங்க எதை செய்தாலும் நான் கேட்பேன்.
என்ன அதிகாரம் இது? அதிகார பாணியில சொல்றா போல இருக்கே. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் என்ன செஞ்சாலும் நீங்க கேட்கப்படாது, நீங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்பேன்டா. நீங்க போக என்ன குறுக்கார கதைக்கு அறிவாரு. அவர் என்ன செஞ்சாலும் கேட்க இல்லாதான், நாங்க என்ன செஞ்சாலும் அவர் கேட்பாரா? என்ன கதைப்பீங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் அந்த பாணியில சொல்றான், என்ன ஒரு அதிகார பாணியில. அப்ப அதைத்தான் பாப்பா கேட்டா. அப்ப அவர் கேட்டாலாம், என்ன சந்தேகம் இதுல உண்டு? பாப்பா சொன்னாங்களாம், சந்தேகம் ஒன்றும் இல்லைங்க, கருத்து சரிதான். இந்த பாணி, இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நடை இருக்கலவா? ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நடை. அந்த நடை, அரபு நடைக்கு இது ஒரு அதிகார தோரணையில பேசுறா போல் இருக்குதே. இதுக்குத்தான் எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு தெளிவு வேணும்ண்டு. அப்பதான் அந்த மனுஷன், ஓன் தம்பி நீங்க கேட்கிறையும் சரிதான், இதுக்கு விட கேட்கிறேன்டா யாசின் மௌலானாக்கிட்டான் போகணும். இதுக்கு விட கேட்கிறேன்டா யாசின் மௌலானாக்கிட்ட. அவங்க தான் வீட்டுல இல்லையே, இவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களே. கடைசியில வாப்பா வார வரைக்கும் யாசின் மௌலானா வரல. அதனால அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளாமலேயே வாப்பா வந்திருக்கிறார்கள். வந்து இந்த கதையை நம்ம பேர் சொல்ல விரும்பல, நம்மட ஒரு ஆள் பாயத்தோடு இருக்கிறாரு, அவர்கிட்ட வாப்பா சொல்லியிருக்காங்க, எனக்கு இப்படி வெளிகாமத்தில் நடந்தேன்னு சொல்லி போட்டு சின்னாலாம் எனக்கு சரி சந்தேகம் தீர்ந்து போச்சு, அல்லாஹ் எனக்கு தீர்த்து வச்சுட்டான். என்ன சந்தேகம்? இந்த சந்தேகம் எப்படி? லா யுஸ்அலு அம்மா யஃபாலு, அவன் செய்வதை பற்றி கேட்கப்பட மாட்டாது, இவர்கள் செய்யறதை பற்றி கேட்கப்படும் தானே. அதானே பிரச்சனை. இப்ப இந்த பாணி அதிகாரம் மாதிரி. ஆமா, நீ என்று நினைச்சுக்கிட்டு செய்தி என்றா கேள்வி உண்டு. நீ என்று நினைத்துக் கொண்டு செய்தால் அதற்கு கேள்வி உண்டு, நீ ஹக்காக இருந்து செய்தால் அதற்கு கேள்வி இல்லை. எப்படி விட? நீ அப்துல் ரவுஃப், நீ உதுமலவ, நீ இப்ராஹிம் செய்கிறேன், அப்துல் ரவுஃப் செய்கிறேன், இஸ்மாயில் செய்கிறேன் என்று நீ என்ற உணர்வோடு செய்யப்படும் போது அந்த செயலுக்கு கேள்வி உண்டு. நான் இல்லை, நான் அப்துல் ரவுஃப் இல்லை, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான் நான் என்று ஹக்குடைய உணர்வு என்னிலே மேலிட்டு அவனிலே ஃபனாவாகி நான் செய்யும் போது என்னுடைய செயலுக்கு கேள்வி இல்லை. லா யுஸ்அலு அம்மா யஃஅல், அது அல்லாஹ் செய்ததா போயிரும். குத்துபு நாயகம் செத்த கோழிய ஹயாத்தாக்கினேலவா? குத்துபு நாயகத்துக்கு ஏழுமா? குத்துபு நாயகம் ஒரு மனுஷனுக்கு ஹயாத்தாக்க இயலாது செத்த பொருளை. அல்லாஹ் தான் ஹுவல்லதி யுஹ்யி வ யுமீத், ஹயாத்தாக்குறவன் அவன்தான். ஆனால் இந்த குத்துபு நாயகத்தில் ஹயாத்தாக்குறவன் என்கிற அல்லாஹ்வுடைய சிபத்து வேலை செய்யும் போதோ ஹயாத்தாக்கின குத்துபு நாயகம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே போல நாங்கள் என்ற ஒரு உணர்வு எங்களிடத்தில் இருக்கிறது, அந்நியத் என்று அரபியிலே சொல்லப்படும். இந்த உணர்வோடு நாங்கள் செய்கின்ற சகல செயலுக்கும் கேள்வி உண்டு. இவன் அல்லாஹ்வை அறிஞ்சு அல்லாஹ்வை அடைஞ்சு அவனில் பனாவாகி இவனில் ஏற்படுற செயல்கள் ஆற செயல், ஹக்குடைய செயல். ஹக்குடைய செயலுக்கு கேள்வி உண்டா? இல்லை. அதுதான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்று சொன்னார்களாம். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் எத்தனையோ ஆயத்துக்களை உங்களுக்கு இந்த அல்லாஹு தஆலா தாத்தை கொண்டுதான் வெளியாகி இருக்கிறான் என்று நிரூபிப்பதற்கான ஆயத்துக்கள் எவ்வளவோ இருக்கி, அது சொல்லிக்கலாம் போகுது, நேரம் போகுது. இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு 6-7 நாள் இருக்கி, இரவு நேரங்களில் அதில் ஒரு 2 இரவு தவறும். மற்ற நாட்கள் இன்ஷா அல்லாஹு தஆலா என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மத்தியிலே இதை சொல்வேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன்.